Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கேன்வாஸ் வச்சு நெக் டிசைன் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுலயே வந்து பார்த்தோன்னா நம்ம ரெண்டு டைப்ல வந்து பார்க்குறோம். நெக்கு ஷேப் வந்து கேன்வாஸ் வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி ஏதாவது நீங்கள் ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் டிசைன் கொடுக்கணும்னா கேன்வாஸ் வச்சு எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக சும்மா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து நெக்கு ஷேப் வந்து எப்படி கேன்வாஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்கோட அகலம் நீங்கள் எப்போ எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுமாதிரி நெக்கோட இறக்கம் நீங்கள் மார்க் பண்ணி இந்த கேன்வாஸில் எப்படி தைக்கணும் மார்க் பண்ணி கட் பண்ணணும்னு தெரியும் இல்லைங்களா. இப்போது இந்த நெக்கு ஷேப் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம வந்து துணி வந்து எக்ஸஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இதை வந்து பார்த்தோன்னா அயன் பாக்ஸில் வச்சு நீங்கள் அயன் பண்ணீங்க அப்படின்னா நல்லா ஸ்டிஃபாகவே வந்து ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி அயன் பண்ணிவிட்டு அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் இல்லையா, இது வந்து இப்போ நம்ம ஒரு லைனிங் கிளாத்தில் வந்து வச்சு நான் அயன் பண்ணியிருக்கேன். இந்த 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கல அங்கங்கே ஒரு சின்ன கட்டு வந்து கொடுத்துடுங்க. அந்த லைட்டாக கர்வ் லைன் வருது பார்த்திங்களா, அந்த இடம்லாம் வந்து ஒரு சின்ன கட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மடித்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கேன்வாஸ் பேப்பரில் வந்து பார்த்தோன்னா ஒரு பக்கம் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், அது வந்து நல்லா வேக்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் கொஞ்சம் ஒரு ட்ரை மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் பேப்பர். இதில் வந்து அந்த வேக்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுதான் வந்து நம்ம ஃபேப்ரிக் மேலே டச் ஆகிற மாதிரி வச்சு அயன் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஹீட் பண்ணும்போது அந்த வேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாத்தில் வந்து அப்படியே வந்து ஸ்டிஃபாக ஒட்டிக்கும். ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த 1/4 இன்ச்சுக்கு கிளாத் நம்ம விட்டுருந்தோம் இல்லையா, இதை வந்து நான் அந்த எட்ஜில் கேன்வாஸ் நம்ம ஒட்டியிருக்கோம் பாருங்கள், அதோட எட்ஜில் நான் வந்து மடித்து தைச்சிட்ருக்கேன். இது அந்த எட்ஜில் கரெக்டாக வந்து கார்னர்லாம் டேர்ன் பண்ணி பொறுமையாக வந்து தையல் போட்டு எடுத்துடுங்க. இப்போது நம்ம வந்து இந்த எட்ஜில் தையல் போட்டு முடிச்சாச்சு. இப்போது நல்லா நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நெக்கு ஷேப்பு வந்து நமக்கு வேணும் அப்படின்னா, அதாவது நீங்கள் ரவுண்ட் நெக்கு, பார் நெக்கு, இல்லை டிசைன் நெக்கு, இல்லை என்ன நெக்கு வேணால் நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம், ஸ்வீட் ஹார்ட் நெக்கு, இந்த மாதிரி என்ன வேணால் நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போது நல்லா கவனிங்க, மெயின் ஃபேப்ரிக் நான் வந்து எடுத்திருக்கேன். நல்ல பக்கம் எண்ணெயை பார்த்து இருக்குது, ஓகேவா, நல்ல பக்கம் நம்மளை பார்த்து இருக்குது. இந்த விஷயத்த நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த மெயின் ஃபேப்ரிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத் வந்து நான் வச்சுக்கிறேன். இப்போ நல்லா கவனிங்க, ஃபஸ்ட்டு லைனிங் வைக்கிறேன், அதுக்கு மேலே மெயின் ஃபேப்ரிக் நான் வைக்கிறேன். மெயின் ஃபேப்ரிக்கில் நல்ல பக்கம் வந்து நம்மளை பார்த்து இருக்குது, மேலே நமக்கு தெரியுது, ஓகேவா. இந்த விஷயம் மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நெக்கு ஷேப்பு கொடுக்கறது எப்படி, இல்லை கேன்வாஸ் வச்சு ஒரு டிசைன் பார்டர் கொடுக்கறது எப்படிங்கிறது ஈஸியாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு மேலே ஓகேவா, மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் நம்மளை பார்த்து இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே நம்ம இந்த லைனிங் கிளாத்தில் கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். நீங்கள் இப்போ நான் வந்து உங்களுக்கு சும்மா ரஃப்பாக தான் வந்து சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஒரு சுடிதார்லேயோ இல்லை வந்து ப்ளவுஸ்லேயோ நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா லைனிங் கிளாத்து அதுக்கு மேலே மெயின் ஃபேப்ரிக் இருக்கணும், மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் உங்களை பார்த்து இருக்கணும். அதுக்கு மேலே இந்த கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த இது பீஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கணும். இப்போ வந்து நம்ம நெக்கு ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கொடுக்குறோம். நீங்கள் நார்மலாக நெக் ஷேப் வந்து கேன்வாஸ் இல்லாமையும் நீங்கள் தைக்கலாம். பட் ஆனால் கேன்வாஸில் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு குட் ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நீட்டாக நம்ம வந்து ஒரு ஃபினிஷிங்கோட நம்ம ட்ரெஸ்ஸை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். கரெக்டாக அந்த நான் நெக்கு ஷேப் வந்து உள்ளே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதில் வந்து நான் சும்மா ரவுண்ட் நெக் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் யூ நெக்கு, பாட் நெக்கு, ஸ்வீட் ஹார்ட் நெக்கு, பாட் என்ன வேணால் நீங்கள் கொடுக்கலாம், ஓகேவா. ஸோ இப்போ அந்த எட்ஜில் வந்து கேன்வாஸுக்கு மேலேயும் தையல் வந்து விழக்கூடாது, கேன்வாஸை
ஒட்டு நாப்பில் நான் வந்து தையல் போட்டுட்ருக்கேன். நல்லா கவனிங்க. கரெக்டாக அந்த எட்ஜில் அந்த ஓரத்தில் தையல் போடணும். கேன்வாஸ் மேலே தையல் விழுந்துடக்கூடாது. அந்த கேன்வாஸை ஒட்டு நாப்பில் தையல் போடணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா தையல் போட்டுட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு நான் வந்து கிளாத்தை விட்டு கட் பண்ணிக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து அங்கங்கே சின்ன அர்க்காத் மாதிரி ஒரு கட்டு கொடுத்தா தான் நம்ம வந்து டேர்ன் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும், நீட்டாக வரும். நம்ம நார்மலாக வச்சு நெக் ஃபினிஷ் பண்ணும்போது அங்கங்கே சின்ன அர்க்காது கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் சின்ன லைட்டாக நீங்கள் வந்து அந்த கேர்ஃபுல்லாக பண்ணணும். அந்த எட்ஜில் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் அந்த கட் பண்ணுறது வந்து தையல் போட்டிருக்கீங்கள கேன்வாஸை ஒட்டி அதுக்கு மேலே விழுந்துடக்கூடாது. ஃபேப்ரிக் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து பண்ணணும். இப்போ பாருங்கள், லைட்டாக அந்த இடத்துல வந்து நான் ஒரு சின்ன கட்டு மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கேன்வாஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே நம்ம டேர்ன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான நெக்கு ஷேப்பு வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிடும். உங்களுக்கு புரியுதா? இப்போது நீங்கள் இப்போ ஒரு ப்ளவுஸோ ஒரு சுடிதாரோ நீங்கள் எது கொடுத்துருந்தாலும் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு இப்படி தான் கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், அவ்வளவு அழகாக நமக்கு நீட்டாக கிடச்சிரும். இப்போ இந்த கேன்வாஸில் திருப்பிட்டு சும்மா நீங்கள் உங்களோட கை விரல் வச்சு லைட்டாக அந்த எட்ஜில் இப்படி உரசி விட்டீங்க அப்படின்னாவே நமக்கு ஸ்டிஃபாக நின்றுடும். இருந்தாலும் நீங்கள் அதுக்கு மேலே ஒரு தையல் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஃபுல்லாகவே நம்ம வந்து டேர்ன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ டேர்ன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் அந்த எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா தையல் போட்டு முடிச்சுட்டேன். நமக்கு பாருங்கள் எவ்வளவு நீட்டாக நமக்கு வந்து ஃபினிஷிங் கிடச்சிருக்குன்னு. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பைப்பிங்லாம் கொடுக்கும்போது ரொம்பவே இன்னும் நீட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக தைக்கும்போது நீ நினச்சி பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்டிஃபாக நெக் ஃபினிஷிங் வந்து கிடைக்காது. அதே மாதிரி உள்பக்கம் ராங் சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த எட்ஜில் வந்து லைட்டாக நீங்கள் வந்து ஹெம்மிங் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல வந்து மிஷின் தையல் நீங்கள் போடக்கூடாது. ஹெம்மிங் வந்து நீங்கள் பண்ணுனா கரெக்டாக இருக்கும். இல்லைனா ஃபியூசிங் டேப்புன்னு சொல்லி ஒரு டேப் இருக்குது, அந்த டேப்பை வச்சு அந்த பார்டரில் வச்சுட்டு லைட்டாக அயன் பண்ணினீங்கனாலும் உங்களுக்கு வந்து தையலே போட தேவையில்லை. அவ்வளவு ஸ்டிஃபாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டேப் வந்து ஒட்டிக்கும். நான் அது வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். அந்த ப்ராடக்ட் எங்கள்கிட்ட ரிசீவ் ஆனோன்னா அதோட ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். இப்போது நெக்ஸ்ட் ஷேப் வந்து கேன்வாஸை வச்சு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கற்றுருப்பீங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெக்கு டிசைன், அதாவது ஒரு கான்ட்ராக்டாக ஒரு டிசைன் வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கீங்கன்னா அதை கேன்வாஸ் வச்சு எப்படி நீட்டாக ஃபினிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் ரவுண்ட் நெக்கு பார் நெக்கு இதெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க, நார்மலாக நம்ம சும்மாவே வந்து கையில் கொடுத்தாலும் நீட்டாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இதோட ஃபினிஷிங் வேறு லெவலில் இருக்கும். ஏதாவது ஒரு டிசைன் ஒர்க்கு கர்வ் வர மாதிரி வரைகிறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து பர்ஃபெக்ட் வந்து இந்த கேன்வாஸ் தான். இப்போ நல்லா கவனிங்க, நான் சும்மா ரஃபாக தான் எடுத்திருக்கேன். 1/2 இன்ச் வந்து நான் தையலுக்கு விட்டுட்டேன். நெக்கோட வித்து வந்து ஒரு 2 இன்ச் நான் வந்து விட்டுக்கிறேன். இது வந்து நான் சும்மா ரஃபாக தான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். நெக்கோட வித்து வந்து 2 இன்ச் எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நெக்கோட இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 இன்ச் வச்சுக்கிறேன். இது எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் நான் கொடுக்குறேன்னு சொன்னாலே அது வந்து நீங்கள் 1.5 இன்ச்சு கொடுக்கலாம், இல்லை 1/2 இன்ச்சில் உங்களுக்கு டிசைன் வேணுமா அதையும் கொடுக்கலாம். நான் வந்து இப்போ 1 இன்ச் எடுத்திருக்கேன். நெக்கோட இறக்கம் 5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்கேல் இல்லாமல் சும்மா ரஃபாக தான் கையில் வச்சு போடுறேன். நீங்கள் ஸ்கேல் வச்சு நீட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போது இந்த இடத்துல வந்து நான் கர்வ் லைன் வந்து கொடுக்குறேன். ஒரு ரவுண்ட் நெக்கே நான் வந்து சும்மா ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி கர்வ் லைன் வந்து கொடுத்துட்டேன். இப்போது எனக்கு வந்து அந்த பார்டரில் டிசைன் கொடுக்கணும் அப்படிங்கறனால இந்த கர்வ் லைனை சுற்றியும் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி நான் டேப்பை வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்டாக எல்லா இடத்துலையும் வந்து 1 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த டிசைன் தான் கொடுக்கணும் இல்லை, என்ன டிசைன் வேணாலும் உங்களுக்கு கொடுக்கலாம். அது மாதிரி நீங்கள் இந்த பார்டர் வந்து உங்களுக்கு 1/2 இன்ச்சில் வேணுமா டிசைனு, இல்லை 1 இன்ச்சில் வேணுமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 1 இன்ச்சில் கொடுத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ப்ராடாக நல்லா தெரியும், நீட்டாக நமக்கு.
இப்போ இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து சிசர் வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். கரெக்டாக அந்த ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த நெக் லைனையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து எந்த கிளாத்தில் வந்து நெக்கு டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதாவது ஒரு பேட்ச் ஒர்க்கில் இருக்கலாம், இல்லை சேம், அதாவது இப்போ டாப் வந்து பிங்க் கலர் இருக்குன்னா அதே சேம் பிங்க் கலரில் பார்டர் மாதிரி கொடுத்துட்டு அதில் பைப்பிங் ஒர்க் வந்து கான்ட்ராஸ்டாக பண்ணலாம். இல்லை நம்ம வந்து கான்ட்ராஸ்டாக இப்போ டாப் ஒரு கலரில் இருக்குன்னா ஃபேண்ட் கிளாத்தில் நம்ம வந்து நெக் டிசைன் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து இருக்குது. நீங்கள் எந்த டிசைனில் வந்து உங்களுக்கு நெக் வந்து பார்டர் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கிளாத்தில் இந்த கேன்வாஸ் பேப்பரை வச்சு அயர்ன் பண்ணிக்கோங்க. நம்ம போன இதில் நம்ம பண்ணும்போது லைனிங் கிளாத்தில் வச்சு பண்ணணும். இதில் வந்து நமக்கு எந்த இதில் வந்து நெக்கு டிசைன் வேணுமோ அந்த கிளாத்தில் இந்த கேன்வாஸை வச்சு நம்ம அயர்ன் பண்ணி நீட்டாக எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ நான் அயர்ன் பண்ணிட்டேன். ஸோ அயர்ன் பண்ணோன்னா நமக்கு நல்லா இந்த மாதிரி ஸ்டிஃபாக வந்து கிடச்சிடும். ஸோ நமக்கு வந்து தேவையான ஒரு 1/4 இன்ச்சுக்கு தான் நமக்கு ஃபேப்ரிக் வந்து அந்த கார்னரில் மடித்து தைக்கிறதுக்கு தேவை. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் கூட நீங்கள் வந்து விட்டுக்கோங்க. ஸோ அதை விட்டுட்டு நம்ம வந்து இப்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டு இந்த எட்ஜ்லேயும் வந்து பார்த்தோன்னா நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம போன இதுக்கு பண்ண மாதிரியே அங்கங்கே சின்ன அர்க்காத் மாதிரி கொடுத்துட்டு நம்ம வந்து மடித்து அடிச்சுக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இதை மடித்து அடித்ததுக்கப்புறம் நீங்கள் டிசைன் கிளாத்தில் தான் பண்ணுறீங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் பைப்பிங் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பைப்பிங் ஒர்க்கும் பண்ணிக்கலாம் இந்த எட்ஜில். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சும்மா நார்மலாக தான் மடித்து அடிக்கிறேன். இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளாத் வந்து விட்டுருந்தோம் இல்லையா, இதை வந்து ஃபுல்லாக மடித்து தையல் போட்டுக்கலாம். இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா நான் மடித்து அடித்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா மெயின் ஃபேப்ரிக் நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போது இதுதான் வந்து என்னோடய மெயின் ஃபேப்ரிக்கு. நல்லா கவனிங்க. இந்த மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடு, ஓகேவா, ராங் சைடு வந்து என்னை பார்த்து இருக்குது. ஸோ நம்ம லாஸ்ட்டாக போன இதில் நெக்கு ஷேப்பில் நம்ம பார்த்துருந்தோம். மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் நம்மளை பார்த்து இருக்கும். அதுக்கு மேலே இந்த கேன்வாஸோட டிசைன் நம்ம வச்சு ஃபினிஷ் பண்ணி அடிச்சுட்டு திருப்பி இருந்தோம். உள் பக்கமாக நம்ம திருப்பி விட்டோம்னா நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஆனால் இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பார்டரில் கொடுக்குறோம் கான்ட்ராஸ்டாக. மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடு வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். இது நல்லா கவனிச்சுக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடு தான் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்தோன்னா லைனிங் கிளாத்து வைக்கிறோம். நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்லி தான் காமிக்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து ஒரு பிளாக் கலர் லைனிங் வந்து வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன கலர் கிளாத் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதே சேம் கலரில் லைனிங் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நல்லா கவனிங்க. மெயின் ஃபேப்ரிக்கு ராங் சைடு வந்து நம்மளை பார்த்து இருக்குது. நல்ல பக்கம் வந்து கீழே டச் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் அதை விட்டுருங்க. மெயின் ஃபேப்ரிக் ராங் சைடு நம்மளை பார்த்துருக்கு. அதுக்கு மேலே லைனிங் கிளாத் வந்து நான் வைக்கிறேன். அந்த லைனிங்க்கு மேலே நம்ம என்ன பேட்ச் ஒர்க்கு டிசைனோ நம்ம வந்து பார்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கேன்வாஸ் அயர்ன் பண்ணி வச்சுருந்தோம்ல. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கணும். மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடு, அதுக்கு மேலே லைனிங்கு, அதுக்கு மேலே இந்த கேன்வாஸ் நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த எட்ஜில் எப்போது நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த கரெக்டாக அந்த கேன்வாஸ்லையும் படக்கூடாது, இந்த பக்கம் தள்ளியும் வரக்கூடாது. கரெக்டாக அந்த எட்ஜில் நம்ம வந்து தையல் போட்டுக்கிட்டே வரலாம். நீங்கள் என்ன ஷேப் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இது வந்து உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும்.
ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் பார்த்தீங்க நல்லா தெளிவாக கற்றுக்கோங்க. ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணி தையலுங்க. நீங்கள் ரவுண்ட் ஷேப் தான் கொடுக்கணும், இல்லை என்ன டிசைன் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். கரெக்டாக அந்த எட்ஜு டேர்னிங்லாம் வரும்போது கரெக்டாக பொறுமையாக நீங்கள் வந்து மிஷினை ஸ்லோ பண்ணி தைங்க. ப்ரெஷர் ஃபுட்டை லைட்டாக தூக்கி விட்டுட்டு நீடில் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் டேர்ன் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போது நீங்கள் எப்பவும் போல் ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் வந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 1/4 இன்ச்சை விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அங்கங்கே ஒரு சின்ன அர்க்காத் வந்து கொடுத்துடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து டேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கரெக்டாக பொறுமையாக நீங்கள் கட் பண்ணுங்கள், மெயின் ஃபேப்ரிக்கில் பற்றக்கூடாது. இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த அர்க்காத் கொடுத்தோன்னே நம்ம பாருங்கள் டேர்ன் பண்ணுறோம். டேர்ன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி பார்டர் வந்து ஒரு டிசைனாக கேன்வாஸில் கரெக்டாக நம்ம என்ன ஷேப் வந்து நம்ம கொடுத்துருந்தோமோ அதே ஷேப் வந்து நமக்கு கிடச்சிடும். ஸோ இப்போ மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்த டிசைன் வந்து வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து ப்ளவுஸ்லலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை சுடிதாருக்கு ஃப்ரண்ட் நெக்கு இந்த மாதிரிலாம் கொடுக்கணும்னா இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். பார்டராக கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் வந்து கேன்வாஸை வச்சு ஏதாவது ஒரு ஷேப் வந்து கொடுக்கணும். இப்போ ஒரு ஃப்ளவர் ஷேப்பு இல்லைனா வந்து நம்ம லீஃப் நெக்கு, ஸ்வீட் ஹார்ட் நெக்கு இந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்கன்னா அந்த எட்ஜெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் நமக்கு பர்ஃபெக்டாக ஃபினிஷ் ஆகும். ஸோ இப்போ நமக்கு பாருங்கள் எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் அந்த பிங்க் கலர் தான் கொடுத்தது வந்து கான்ட்ராஸ்ட்டாக வந்துருச்சு. நான் ஃப்ரண்ட்டு நான் சொல்கிறது வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம். இப்போ நான் திருப்பிட்டேன் இல்லையா, மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்டர் மாதிரி எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தில் தையல் வந்து ஒன்று போட்டுக்கிறேன். இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிங் கொடுக்கலாம், இல்லை லேஸ் ஒர்க் கொடுக்கலாம். ஸோ என்ன ஒர்க் கொடுத்தாலும் ரொம்பவே அழகாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த எட்ஜில் நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போது இந்தோட எட்ஜ்லேயும் வந்து பார்த்தோன்னா நான் வந்து சொன்னேன்ல பைப்பிங் நீங்கள் கொடுக்கலாம், இல்லை லேஸ் ஒர்க் வந்து ஏதாவது கொடுக்கலாம், இல்லை ஸ்டோன் ஒர்க் இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் வந்து கொடுக்கலாம். இப்போ நான் வந்து சும்மா ப்ளைனாகவே வந்து பார்த்தோன்னா இந்த எட்ஜை வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். நமக்கு பாருங்கள் நான் சொன்ன மாதிரி ரொம்பவே நீட்டாக வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் அதாவது மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் வந்து இந்த பேட்ச் ஒர்க் மாதிரி கிடச்சிருக்கு. அதுவும் நம்ம இந்த கேன்வாஸ் வச்சு ஃபினிஷிங் கொடுத்ததுனால ரவுண்ட் ஷேப்னா ரவுண்ட் ஷேப், யூ ஷேப்னா யூ ஷேப் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இவ்வளோ தாங்க கேன்வாஸ் வச்சு எப்படி நீங்கள் வந்து 2 விதமாக வந்து தையல் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்கு ஷேப்பு வந்து கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கணும், நெக்கு டிசைன் வந்து கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு விஷயம் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எனக்கு இன்னும் மோட்டிவாக இருக்கும். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க, ஆதரவு கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். தேங்க்யூ so much.